சிலர் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், சண்டையை தூண்டுகிற வார்த்தைகள், கசப்புகளை தூண்டுகிற வார்த்தைகள் விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும், அநேகருக்கு தேறுதலை உண்டு பண்ணட்டும். பிரியமானவர்களே, நண்பராம் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 3:8 விட்டுவிட வேண்டிய காரியங்களில் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும். நம்முடைய வாய் அது இப்படி சொல்லுவாங்க, எலும்பில்லாத நாக்கு, இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். நேற்று ஒன்று பேசும், இன்று ஒன்று பேசும், நாளைக்கு வேற மாதிரி பேசும். நேற்று ஆம் என்று சொல்லும், இன்றைக்கு இல்லை என்று சொல்லும். நம்முடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாயிலே தூஷணங்கள் இன்றைக்கு புறப்படுகிறது. பிறரை நிந்திப்பதும் தூஷணம் தான், தேவனை குற்றப்படுத்துவதும் தூஷணம் தான். நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாதுங்க, நம்ம முற்றிலும் பரிபூர்ணமானவர்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் பிறரை குற்றப்படுத்த வேண்டும்? ஏன் பிறரை தூஷிக்க வேண்டும்? இன்னைக்கு சிலர் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், சண்டையை தூண்டுகிற வார்த்தைகள், கசப்புகளை தூண்டுகிற வார்த்தைகள் விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கட்டும். வார்த்தைகள் அநேகருக்கு தேறுதலை உண்டு பண்ணட்டும், என்கரேஜ் பண்ணட்டும். வேத வார்த்தைகளை பேசுகிற நாவாக நாவு மாறட்டும். ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.